அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு துஆ. உள்ளம் விரிவடையவும், பணிகள் எளிதாகவும், பேச்சு தெளிவாகவும் அல்லாஹ்விடம் எப்படி முறையிட வேண்டும் என்பதை திருக்குரானுடைய 20வது அத்தியாயத்தின் 25, 26 மற்றும் 27வது வசனங்களில் அல்லாஹுவே நமக்கு கற்றுக் கொடுக்கிறான். ரப்பிஷ் ரஹலி சதுரி வயஸ்ஸிர்லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி. மீண்டும் ஒரு முறை பார்ப்போம். ரப்பிஷ் ரஹலி சதுரி வயஸ்ஸிர்லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி. இறைவா, என்னுடைய உள்ளத்தை விரிவடைய செய்வாயாக, எனது பணிகளை எனக்கு எளிதாக்கி தருவாயாக, எனது நாவில் உள்ள முடிச்சுகளை அவிழ்த்து விடுவாயாக, அதாவது என்னுடைய பேச்சை தெளிவாக்கி தருவாயாக என்ற கருத்தில் இந்த வசனம் அமைந்திருக்கிறது. அன்பானவர்களே, உள்ளம் விரிவடைந்து விட்டால் பல காரியங்களை விசாலமாக சிந்திக்கக்கூடிய திறன் ஏற்படும். செயல்கள் எளிதாகிவிட்டால் குறைந்த நேரத்தில் அதிகமான வேலைகளை செய்ய முடியும். பேச்சு தெளிவாகிவிட்டால் நாம் எடுத்து சொல்லக்கூடிய விஷயம் மற்றவர்களுக்கு விளங்க எளிதாகிவிடும். எனவே அல்லாஹ்விடம் இந்த பிரார்த்தனையை அதிகமாக செய்ய வேண்டும். ரப்பிஷ் ரஹலி சதுரி வயஸ்ஸிர்லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.